ஜனநாயகன் படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் தளபதி கச்சேரி இப்போ வந்திருக்க. மற்ற சாங்ஸ் போல் இல்லாமல் நிறைய விஷயங்களை இந்த சாங்கில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று, ஒரு படத்துடைய லிரிக் சாங்கு. ரெண்டாவது, விஜயுடைய அரசியல் கொள்கைக்கான சாங்கு. மூணாவது, சினிமாவில் விஜய்க்கான ட்ரிபியூட் சாங்கு. நான்காவது, ஆடியன்ஸை செலப்ரேஷன் பண்ண வைக்கிற சாங்கு. இப்படி 4 விஷயங்களை தளபதி கச்சேரி சாங்கில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம். முதல்ல ஒரு படத்துடைய லிரிக்ஸ் சாங்காக எப்படி இருக்கு? தஞ்சாவூர் ஜில்லாக்காரி ரஞ்சிதமே சாங் அடுத்து தளபதி விஜய் கெரியரில் செம்ம கலர்ஃபுல்லான விஷுவலோடு ரெடியாகி இருக்க சாங் தளபதி கச்சேரி சாங்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக ஒரு லிரிக்ஸ் சாங்கில் என்ன எதிர்பார்க்கலாமோ கமர்ஷியலாக எல்லாமே இதுலேயும் இருக்குது. விஜய் டான்ஸ் பண்ணுற குட்டி போர்ஷனையும் வச்சுருக்காங்க. ஹீரோயின்களான அமிதா பைஜு அண்ட் பூஜா ஹெக்டேவும் சாங்கில் இருக்காங்க. விஜயோடைய டான்ஸ் நல்லா இருக்கு. படத்துலேயே யாரோ ஒரு நபர் விஜயை வர்ணித்து பாடுறது போல தான் லிரிக்ஸில் இருக்கு. அதுலேயும் மலையாள ஃபேன்ஸ்க்காக மலையாள மொழியில் லிரிக்ஸ் ஆட் பண்ணி அதை விஜயவே பாட வச்ச ஐடியா நல்லா இருக்கு. சாங் கேட்க ஆகா ஓஹோன்னு இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், பட் வைப் பண்ண நல்லாயிருக்கும். கமர்ஷியல் பேக்கேஜாக சாங் நல்லா வந்திருக்கு. அதுலேயும் பூஜா ஹெக்டேவுடைய சாங்லாம் செம. அடுத்து விஜயுடைய அரசியல் கொள்கைக்கான சாங்காக எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் படம் அரசியலை பற்றிலாம் பேசாது, நார்மலான ஆக்ஷன் கலந்த கமர்ஷியல் படமாக தான் வரும்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் சாங்லேயே பாருங்கள், தாவேக்காவுடைய கொள்கை தலைவர்கள் யாருங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க. தமிழகத்தை பற்றின விஜயுடைய ஒப்பீனியன் என்னங்கிறதையும் அவர் வாய்ஸ்லேயே வச்சுட்டாங்க. சாங் கேட்க ஆரம்பித்ததும் விஜயுடைய வாய்ஸ் வராதுன்னு நினச்சிட்டேன். ஆனால் உள்ளே போக போக ஒரு லைனை மட்டும் விஜயுடைய வாய்ஸில் நச்சுன்னு வச்சு ஆடியன்ஸை செமையாக குஷிப்படுத்திட்டாங்க. அடுத்து சினிமாவில் விஜய்க்கான ட்ரிபியூட் சாங்காக இது எப்படி இருக்குது? லிரிக்ஸில் ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு மட்டும்தான் விஜய்க்கான ட்ரிபியூட் லைனாக வச்சுருக்காங்க. பட் விஷுவலாக பார்த்தாக்கா விஜய் கெரியர்லேயே முக்கியமான பல கேரக்டர்ஸுடைய டிசைனை காட்டியும் விஜயுடைய படங்கள் பெயரை காட்டியும் சூப்பராக ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் விஜயுடைய கேரக்டர்ஸ் அண்ட் பட பெயர்கள்லாம் காட்டுறப்போ வரக்கூடிய மியூசிக் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் சாங்கில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லிரிக்ஸில் விஜய்க்கான ட்ரிபியூட் லைனை கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா இன்னுமே செம்மையாக இருந்திருக்கும். அது மிஸ் ஆகிடுச்சு. அப்படி ஆட் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, ஃபேன்ஸ்க்கு எமோஷனாக இன்னுமே இந்த சாங் சூப்பராக கனெக்ட் ஆகியிருக்கும். அடுத்து ஆடியன்ஸுடைய செலப்ரேஷன் பண்ண வைக்கிற சாங்காக இது எப்படி இருக்குது? சாங்குடைய டியூரேஷன் 3 நிமிஷம் 22 செகண்ட்ஸ்க்கு தாங்க இருக்குது. சாங் ஆரம்பிக்கும் போதே நான் இதை நோட் பண்ணிட்டேன். என்னடா கம்மியாக தான் டியூரேஷன் வச்சுருக்காங்கன்னு யோசித்தேன். பட் கடைசியில் வரக்கூடிய 1 நிமிஷம் டியூரேஷனை லிரிக் வீடியோவில் வைக்கலை. ஒரு தரமான மியூசிக்கோட 1 நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப்பாக தளபதி விஜயுடைய டான்ஸ் மட்டும்தாங்க அதில் இருக்க போது. மேபி அது சிங்கிள் டேக்கில் தளபதி விஜய் ஆடக்கூடிய டான்ஸாக கூட இருக்கலாம். அதை தேட்டர்லேயே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு இதில் வைக்கலை. இது நல்ல ஐடியா தான். ஒன் லாஸ்ட் டைம் டான்ஸ் வர, ஸோ ஸ்டெப்ஸோடைய ஸ்டில்ஸை கூட காட்டி ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்களாட்டுங்க. ஆனால் ஏன் மியூசிக்கே இவங்க வைக்கல, அதையும் கட் பண்ணி போட்டுட்டாங்கன்னு புரியலை. எல்லாம் ஓகே, படத்துடைய ரிலீஸ் தேதியை எங்கேயுமே காணோம். லிரிக்ஸ் சாங்கான போஸ்டரை விடும்போதெல்லாம் ரிலீஸ் தேதியை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் லிரிக்ஸ் சாங்லையும் காணோம். லிரிக்ஸ் சாங் வந்துருச்சுன்னு விட்டுருக்க போஸ்டர்லையுமே ரிலீஸ் தேதியை காணுங்க. இந்த சாங் பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.